ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிஷ் அக்வாரியம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டாஃப்னியா கல்ச்சர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் அப்போவே உங்களுக்கு காட்டும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டாஃப்னியா கல்ச்சர் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த டாஃப்னியா கல்ச்சர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டாஃப்னியா ஸ்டார்டர் வந்து வேணும். ஸோ டாஃப்னியா ஆகட்டும் மொயினா ஆகட்டும் ரெண்டுமே வந்து நீங்கள் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சேம் மெத்தட்லேயே பண்ணிக்கலாம். இந்த ஸ்டார்டர் கல்ச்சர் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு பெட்டர் ப்ரைஸில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. ஸோ அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டர் கல்ச்சரை வந்து இமீடியட்டாக வந்து வாங்கிக்கலாம். வாங்கிட்டு நம்ம இப்போ பண்ணக்கூடிய ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அந்த கல்ச்சரை நீங்கள் வந்து நல்லா க்ரோத் பண்ணிவிட்டு உங்களோட ஃபிஷ்ஷஸுக்கு நீங்கள் வந்து ஃபீட் பண்ணலாம். இது எல்லா ஃபிஷ்ஷஸுக்குமே வந்து நீங்கள் வந்து ஃபீட் பண்ணலாம். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரீட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ப்ரீட் பண்ணி வரக்கூடிய ஃப்ரைஸ்க்கு இதை வந்து ஃபீட் பண்ணிங்க அப்படின்னா ஃபிஷ்ஷோட ஹெல்த் ரேஷியோ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ டாஃப்னியா ஆகட்டும் மொயினா ஆகட்டும் ரெண்டுமே வந்து நீங்கள் வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபீட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த கல்ச்சரை நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இந்த கல்ச்சரை பண்ணுறதுக்கு நமக்கு தேவைப்படக்கூடியது என்ன அப்படின்னா ஸ்டார்டர் கல்ச்சர். ஸ்டார்டர் கல்ச்சர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் பண்ணக்கூடிய டாஃப்னியாவோ இல்லை மொயினாவோ கொஞ்சம் அளவை வந்து நீங்கள் எடுத்துக்கணும். இந்த கவரில் வந்து நான் வாங்கினதை வந்து நான் உங்களுக்கு இப்போ வந்து காமிச்சிருக்கேன். இது வந்து ஒரு டாஃப்னியா. இதில் பார்த்திங்கன்னா இந்த வாட்டரில் வந்து கொஞ்சமாக இருக்குது. இதை நம்ம வந்து தனியாக வந்து எடுத்து எப்படி கல்ச்சர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை நம்ம எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு கண்டெய்னர் வந்து சூஸ் பண்ணணும். முடிஞ்சளவு நீங்கள் வந்து கிளாஸ் கண்டெய்னராக சூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா பெட்டரான ரிசல்ட் கிடைக்கிது. ஸோ பிளாஸ்டிக்கை கம்பேர் பண்ணும்போது கிளாஸில் வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கிது. இதை நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கல்ச்சர் பண்ணால் போதும் அப்படிங்கிறதுக்காக சின்ன பாட்டிலாக சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த அளவு பெரிய பாட்டில் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவு வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இந்த கிளாஸ் பாட்டிலில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களோட பழைய அக்வாரியம் வாட்டர், ஸோ உங்களோட எந்த அக்வாரியம் வாட்டர் இருந்தாலும் அந்த அக்வாரியம் வாட்டரை வந்து கொஞ்சமாக எடுத்துக்குங்க. இந்த அக்வாரியம் வாட்டர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா பெட்டரான ரிசல்ட் கிடைக்கும். இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பாட்டிலில் கொஞ்சமாக வந்து அக்வாரியம் வாட்டரை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இந்த அக்வாரியம் வாட்டரை ஃபில் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற டாஃப்னியாவோ இல்லை மொயினாவோ அந்த ஸ்டார்டர் கல்ச்சரை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி வந்து அந்த பாட்டிலை வந்து ஃபுல்லாக வந்து ஊற்றிடலாம். இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அக்வாரியம் வாட்டரில் இருக்கக்கூடிய பெனிஃபிஷியல் பாக்டீரியா மூலியமாக இந்த டாஃப்னியாவோ இன்ஃபோசூரியாவோ வந்து நல்லா க்ரோத் ஆக ஆரம்பிக்கும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகணும், இன்னும் அதிகமாக க்ரோத் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சில ஃபீடிங் வந்து நீங்கள் கொடுத்தாகணும். அது என்னென்ன ஃபீடிங் அப்படிங்கிறதையும் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்ட் வந்து நீங்கள் ஃபீட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ட்ரையான லீஃப், அதாவது வாழை இலை இல்லை பாதாம் லீஃப் இந்த மாதிரி இல்லை பப்பாளி இலை, இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து ஃபீட் பண்ணலாம். இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு சின்ன சின்னதாக பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்குது. ஸோ ஒரு சில டாஃப்னியாஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா ரெட் கலரில் இருக்கும். ஒரு சிலது பார்த்தோம் அப்படின்னா ஒயிட் கலரில் இருக்கும். இது பேஸ்ட் ஆன் வாட்டர் கண்டிஷனை பொறுத்து உங்களுக்கு வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகும். அதனால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. உங்களுக்கு க்ரோத் ஆகும்போது கலரேஷன் சேஞ்ச் ஆகிறதுக்கும் சான்சஸ் நிறையா இருக்குது. நீங்கள் கொடுக்கக்கூடிய ஃபீடிங்கை பொறுத்தும் வந்து கலரேஷன் வந்து சேஞ்ச் ஆகும். கலரேஷன் எப்படி இருந்தாலும் அதனால் எந்த பெரிய ப்ராப்ளமும் இருக்காது. இந்த பாட்டிலில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மேலே டாப்பில் நீங்கள் வந்து ஒரு கிளாத்தோ இல்லை வந்து இந்த மாதிரி ஒரு நெட்டோ வச்சு வந்து நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா கொசு, அதாவது மஸ்கிட்டோ வந்து இதில் வந்து எக் லே பண்ணிடுச்சு அப்படின்னா அந்த கல்ச்சர் ஃபுல்லாக வேஸ்ட்டாக போயிடும். அதனால் நீங்கள் ஒரு கிளாத்தோ இல்லை வந்து ஒரு நெட்டோ வச்சு வந்து ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடலாம். இதை நீங்கள் முடிஞ்சளவு என்ன பண்ணலாம் அப்படின்னா டார்க்கான பிளேஸில் வைக்கலாம். டார்க்கான பிளேஸில் வச்சிங்க அப்படின்னா இன்னும் பெட்டராக இருக்கும். இல்லை அப்படின்னா லைட் வந்து படக்கூடிய இடம், ஒரு மணி நேரம் இல்லை அரை மணி நேரம் மட்டும் லைட் படக்கூடிய இடத்துல நீங்கள் வந்து வச்சிங்க அப்படின்னா 3 டேஸில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். இப்போது நம்ம இதுக்கு வந்து ஃபீடிங் வந்து எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஈஸ்ட்டை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சின்ன கடையில் போய் கேட்டிங்க அப்படின்னாலும் ஈஸ்ட் வந்து கிடைக்கும். இந்த ஈஸ்ட் வந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் அக்வாரியம் வாட்டரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேறு எந்த வாட்டர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். அந்த ஈஸ்ட் வந்து வாட்டரில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணணும். ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஈஸ்ட்டை வந்து நீங்கள் ஒரு 3 டேஸ் ஒன்ஸோ இல்லை 2 டேஸ் ஒன்ஸோ பேஸ்டான உங்களோட கண்டெய்னரை பொறுத்து அதோட சைஸ், அதாவது நீங்கள் வச்சுருக்கிற கிளாஸ் பாட்டிலாக இல்லை நீங்கள் டேங்க்லேயே வச்சுருக்கீங்க அப்படின்னாலுமே வந்து அதை பொறுத்து வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வாட்டரை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஈஸ்ட்டும் அந்தளவு நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதை வந்து நீங்கள் வந்து ஃபீட் பண்ணலாம். இதை ஃபீட் பண்ணிங்க அப்படின்னாலும் நல்லா ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகும். ஸோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஈஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட வந்து ட்ரை லீஃபோ மற்ற ஏதாவது வந்து நீங்கள் ஃபீட் பண்ணுறதுனாலும் ஃபீட் பண்ணலாம். நீங்கள் இதை ஃபீட் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா டாஃப்னியாலாம் ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக இறந்துகிட்டே வரும். ஸோ அதுக்கப்புறம் சுத்தமாக வந்து டாஃப்னியா இல்லாமல் போகிறதுக்கும் சான்ஸ் இருக்கும். இப்போ நான் அந்த ஈஸ்ட் வாட்டரை வந்து இதில் ஊற்றிட்டேன்.
இந்த கல்ச்சரை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து உங்களுக்கு இன்னும் கிளியராக வந்து நான் வந்து வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ அந்த ஈஸ்ட் எல்லாத்தையுமே வந்து அது சாப்பிட்டுட்ருக்கு. ஸோ 3 டேஸ்க்கு அப்புறம் அடுத்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடியோ. இதில் பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு. பாருங்கள், அந்த பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டாஃப்னியாஸ் எல்லாமே இறந்துருக்கு. ஸோ அந்த இறந்து போனதெல்லாம் கீழே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் எவ்வளோ டாஃப்னியா வந்து நல்லா கல்ச்சர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கல்ச்சரை வந்து நம்ம எடுத்து, அதான் இந்த டாஃப்னியாவை டேரெக்டாக எடுத்து நம்ம அப்படியே வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபீட் பண்ணிடக்கூடாது. இதை எடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஃபில்ட்ரோ இல்லை வந்து ஒரு கிளாத்தோ வச்சு நம்ம வந்து இதை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வாட்டரில் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபீட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.